இன்பமும் துன்பமும் கடல் அலைகளைப் போன்றது. மனதில் தோன்றும் 6 உணர்வுகளான காமம், கோபம், பேராசை, பயம், கர்வம் மற்றும் பொறாமை இவை போன்ற உணர்வுகளை நாம் வெற்றி கொண்டால் கடல் அலைகளைப் போன்ற இன்பமும் துன்பமும் நம்மை நெருங்க முடியாது. ஒருவனுக்கு நல்ல மனைவி, நல்ல புத்திரர்கள், நல்ல வேலையால் அமைவதும் அவனுடைய பிராத்த கர்மாவின் வினையே ஆகும். எல்லோரையும் ஒரே மனதுடன் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பிராத்த கர்மாவை முழுமையாக அனுபவித்து இப்பிறவியிலேயே அதிலிருந்து நாம் விடுதலையை அடைய முயற்சி செய்ய வேண்டுமே தவிர பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயக்கம் காட்டி அவற்றிலிருந்து தப்பிக்க நினைக்கக்கூடாது. அவ்வாறு நினைத்து தப்பித்தால் அத்தண்டனை அடுத்த ஜென்மத்தில் மிக பெரிய தண்டனையாக நமக்கு வழங்கப்படும். நாம் எல்லோருமே ஒரு கருத்தை நம் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நமது பிராணன் நீங்கும் வேளையில் அடுத்த ஜென்மத்திற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு இறக்கக்கூடாது. அவ்வாறு விடுதலை அடையும் சிந்தனை உள்ளவர்கள் இப்பிறவி கடனை இப்பிறவிலேயே முழுவதுமாக அனுபவித்துவிட்டு இறைவனை அடையும் பாக்கியம் பெற்றவர்களாக வேண்டும்.